அடுத்தபடியாக பொய் சொல்லும் சீமானவர்கள் என்னென்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படியே வீடியோ வரும், அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்டையும் பார்க்கலாம். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே இருக்கிறோம்ங்களா? இப்படி போய் சேர்ந்துருக்கான் வயல்ல, அவன் கீழே போகும்போது ஒரு சின்ன துவாரத்துல பாம்பு வந்து அவனை கடிச்சிட்டு என்னமோ வச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்படா கடிச்சிருக்கு. நான் பாருங்க சொல்றது உண்மையா? எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போட்டு ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல நம்ம படுத்திருக்க படுக்கையில அடிச்சு முதுகுறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிச்சாடா, இவ்வளவுதான் வழியா? இதோட இன்னும் பாருங்க, தமிழ் செல்வன் வந்து பூனகிரியில சண்டை, கால் போயிடுச்சு, அண்ணன் கால் போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தர் கால் போயிடுச்சு, காலே அழக மாதிரி ஒரு கதற, கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும் போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்துகிட்ட போய் ஏன் கத்துற, வலி கால் போயிடுச்சு, நான் கால் போயிடுச்சு, அவன் பக்கத்துல தலையே போயிடுச்சு, தமிழ் கிடக்குறான். அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனம் வந்தது, கடைசி என் தம்பி தான் இருக்கான், என் கூட இருந்தா நீ பேசுனதானே எழுதிட்டு நீ எழுதுன. ஆமா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறான்.